ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எஸ்எஸ்சில இருந்து 2026ல எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி ரயில்வேல இருந்து 2026ல என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்சி கேலண்டரும் பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு நீங்க வந்து 10th படிச்சிருந்தாலே போதுமானது. உதாரணத்துக்கு எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்குலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ். அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே நீங்க வந்து சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமுமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு தான் எஸ்எஸ்சில இருந்து இந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் மினிமம் 10th முடிச்சிருக்காங்க இல்ல டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து கொடுத்திருக்காங்க. JSA or LDC கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகே, சோ இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 16 மார்ச் 2026ல வரப்போகுது. ஓகே, சோ இதுக்கான க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 7 ஏப்ரல் 2026. இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மே 2026ல இருக்கும். இது ஆல்ரெடி போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். ஓகே, அதே மாதிரி SSA ஆர் UDC கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் 16 மார்ச் 2026. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 7 ஏப்ரல் 26ல க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் வந்து மே 2026ல இருக்கும். ASO கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுக்கான இது பாத்தீங்க அப்படின்னா 16 மார்ச் 2026ல வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 7 ஏப்ரல் 2026ல வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். மே 2026ல வந்து எக்ஸாம் இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஆல்ரெடி போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க எழுதுறது. அப்போ ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4th இதுல இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன சொல்லுவோம்னா CGL எக்ஸாம்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. இந்த CGL எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ இதுக்கான டயர் 1. ஓகேவா, சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2026ல வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 2026ல வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். டயர் 1க்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா மே டு ஜூன் 2026ல வந்து உங்களுக்கு லெவல் 1க்கான எக்ஸாம் இருக்கும். CGL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் 1, டயர் 2 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு DV அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மே டு ஜூன் 2026ல வந்து டயர் 1 எக்ஸாம் இருக்கும். நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2026ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு மாசம் அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். SSC JEக்கான எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2026ல அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும். அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2026ஓட க்ளோஸ் ஆகிரும். எப்பவுமே எல்லா எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்றதுக்கு. எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா மே டு ஜூன் 2026ல வந்து எக்ஸாம் இருக்கும். அடுத்து SSC செலக்ஷன் போஸ்ட். ஓகே, சோ இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் போஸ்ட்ல வந்து மினிமம் 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், டிகிரி முடிச்சவங்க, சோ எல்லாருக்குமே இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே, சோ இதுக்கு கீழே ஒரு 13 போஸ்ட் கிட்ட வரும். ஓகேவா, சோ இந்த செலக்ஷன் போஸ்ட்ல, சோ இந்த செலக்ஷன் போஸ்ட்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ், 12 டிகிரி வரைக்கும் படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு போஸ்டையுமே நான் தனித்தனியா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த செலக்ஷன் போஸ்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் மார்ச் 2026ல வரும். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2026ஓட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். எக்ஸாம் வந்து மே டு ஜூலை 2026ல வந்து எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து CHSLன்னு சொல்லக்கூடிய கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே, 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த CHSL எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து CHSL எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஏப்ரல் 2026ல வரும். எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா மே 2026ல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஜூலை டு செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர், SSC ஸ்டெனோகிராஃபர் கிரேடு C அண்ட் Dக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26ல வந்து நோட்டிபிகேஷன், மே 26ல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் 2026ல வந்து எக்ஸாம் இருக்கும். அடுத்து கம்பைன் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன். சோ இது வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஏப்ரல் 26, மே 26ஓட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் டு செப்டம்பர் 2026ல வந்து எக்ஸாம் இருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இல்லனா ஹவல்தார்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம். மத்த எக்ஸாமுக்காவது சிலபஸ் வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லாமே படிக்கணும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் நல்லா படிச்சாலே நீங்க வந்து ஹவல்தாராவும் செலக்ட் ஆகிரலாம், எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகிரலாம். ஓகேவா? சோ இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட், மினிமம் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதுலயும் மேத்ஸும் ரீசனிங்லயும் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. அந்த மேத்ஸ் ரீசனிங் குவாலிஃபையும் மார்க்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு பிரிச்சிருவாங்க. ஓகே. எஸ்சி, எஸ்டிலாம் ஒரு 8 கொஸ்டின், 40க்கு ஒரு 8 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டாலே நீங்க வந்து மேத்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிரலாம். அது போக இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். இதுல ஒரு 25, இதுல ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா 150 மார்க்குக்கு வந்து இந்த ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் நடக்கும். இதுல எடுக்கிற கட் ஆஃப வச்சு தான் நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹவல்தாருக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஹவல்தாருக்கு பாத்தீங்கன்னா பிஇடி இருக்கும். அந்த பிஇடிலயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். எம்டிஎஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகலாம். ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் எழுத போறீங்க. அதுல 2 இதுக்கு நீங்க செலக்ட் ஆகலாம். எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க வந்து செலக்ட் ஆகிரலாம். ஃபைனலா நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா இந்த எம்டிஎஸ்ல ஈஸியா உள்ள போயிரலாம். வெறும் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் தான். கொஸ்டின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். சிஜிஎல் கூட பாத்தீங்கன்னா டிகிரி லெவல்ல இருக்கும். எஸ்எஸ்சில கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஜிஎல் எக்ஸாம். நான் ஈஸியா கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம்டிஎஸ், ஜிடி பாத்தீங்கன்னா சிஜிஎல் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியான எக்ஸாம்ஸ் தான். ஓகே. இந்த எம்டிஎஸ்க்கான இது பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2026ல ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர் 2026ல வந்து எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே. சோ இந்த 2026 நோட்டிபிகேஷன் ஜூன் 2026ல வரும். அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க. ஜூலை 2026ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த செப்டம்பர் டு நவம்பர்ல பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் இல்லனா சிஏபிஎஃப் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மே 2026ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஜூன் 2026ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அக்டோபர் டு நவம்பர் 2026ல இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அடுத்து வந்து கான்ஸ்டபிள் எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லுவாங்க. ஓகே. கான்ஸ்டபிள் அஸ்ஸாம் ரைபிள்ஸ். சோ இதுக்கான எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லலாம். ஓகே. சோ இந்த ஜிடிக்கான எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து செப்டம்பர் 2026ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மாசம் கரெக்டா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்றதுக்கு. அக்டோபர் 2026ஓட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். எக்ஸாம் எப்போ இருக்கும்னா அடுத்த வருஷம் ஜனவரி டு மார்ச் 2027ல அடுத்த ஜிடிக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே. சோ இப்போ வந்திருக்க ஜிடிக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2025ல நீங்க அப்ளை பண்ண ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா ஒரு 30 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே. சோ இது வந்து வரக்கூடிய ஜிடி. ஓகே. செப்டம்பர் 2026ல நோட்டிபிகேஷன், அக்டோபரோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஜனவரி டு மார்ச் 2027ல பாத்தீங்கன்னா ஜிடிக்கான எக்ஸாம் இருக்கும். எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இதே மந்த்ல நாம நோட்டிபிகேஷன் இந்த எக்ஸாம்ஸ்க்கான அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் எஸ்எஸ்சில இருந்து அபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணி அந்தந்த மாசத்துல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஓகே. எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சில இருந்தும் ரயில்வேல இருந்தும் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படிங்கிறதுக்கான கேலண்டரும் பாத்தீங்கன்னா பிரியாராவே உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நாளைக்கு எல்லாரையும் எக்ஸாம் எழுத கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரே நாள்ல யாராலையும் எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடியே கேலண்டர்னு ஒன்னு ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்ல நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க இந்த எக்ஸாம்ஸுக்காக படிச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும், இதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதனால நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம கேலண்டர் வரும்போதே இல்லனா வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேல கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இது இந்த வருஷத்துக்கான கேலண்டர். ஓகே. கரெக்டா நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நான் ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஜாபுக்கு போகணும். அது எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வே, பேங்கிங்னு எதுவா இருந்தாலும் சரி. பேங்கிங்லயும் சரி எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி படிக்காம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாசத்துல நோட்டிபிகேஷன் வரும். அப்ளிகேஷன் இந்த மாசத்துல க்ளோஸ் ஆகும்.
இந்த மாசத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவாங்க. அப்ப இந்த டேட் எல்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ எஸ்எஸ்சியோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இது கூடயே பாத்தீங்கன்னா சயின்ஸ், உங்களுக்கு கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமின்னு எல்லாமே வந்துரும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கிராமர் அண்ட் ஒக்காபுலரி வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு கீழேயே அந்த கிராமர் ஒக்காபுலரி பேஸ் பண்ணியே உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எரர் ஸ்பாட்டிங், மிஸ்பெல்டிங் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே வரும். ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் விட ஈஸியான சப்ஜெக்ட் வந்து ரீசனிங். இதுல ஸ்டூடெண்ட் வந்து டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அதுவும் நீங்க கரெக்டான பிராக்டிஸ்ல போனீங்க அப்படின்னா ரீசனிங் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஷார்ட்கட்ஸ், சில ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வைக்கணும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் அண்ட் ஒக்காபுலரியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் படிக்கணும். அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிக்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, சோ இது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேயும் உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, இந்த 3 சப்ஜெக்டும் உங்களுக்கு ரயில்வேயோட சிலபஸ். எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வேயும் சேர்த்து படிங்க. ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியும் சேர்த்து படிங்க. ஓகே, 2026க்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வேலையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்ப எஸ்எஸ்சிலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு தனித்தனி பேட்சஸா வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எஸ்எஸ்சியோட ஜிடி இப்போ அபிஷியல் கேலண்டர்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜிடி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஏபிஎஃப்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸும் இதுல கவர் பண்ணிடுவோம். சுருக்கமா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இப்ப எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம், ஜிடி எக்ஸாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்லயும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் தான். ஓகே, வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. சிங்கிள் எக்ஸாம்லயே ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம்லயே நான் பாஸ் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா படிங்க. ஏன்னா சிஜிஎல்லாம் பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 இருக்கும். சிஜிஎலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸும் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஜிஎல் அப்ளை பண்ணாங்கன்னா சிஜிஎல் மட்டும் தான் அப்ளை பண்றாங்க. சோ அது கரெக்ட் தான். ஆனா லோ லெவல் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணணும். எல்லா லெவலுமே பண்ணணும். எம்டிஎஸ்னா எம்டிஎஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. எம்டிஎஸும் அப்ளை பண்ணணும். சிஜிஎலுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லும் அப்ளை பண்ணணும். நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டை கரெக்டான வேல போட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு மட்டும் எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஓகே, மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம், வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த வீக்லி பிளானுக்கான வீக்லி டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு இதுலயே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ நான் இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் என்னோட கோல், ரயில்வே தான் என்னோட கோல் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எஸ்எஸ்சி கேலண்டர், ரயில்வே கேலண்டர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பத்திலே படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வேற எதுவும் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க.
எக்ஸாம் பத்தின அப்டேட் என்னென்ன ரயில்வேல இருக்கட்டும், எஸ்எஸ்சிலயா இருக்கட்டும், பேங்கிங்லயா இருக்கட்டும், என்னென்ன அப்டேட் குடுக்குறாங்களோ எல்லாமே உடனே உங்களுக்கு யூடியூப்ல வந்து சொல்லிருவோம். ஸோ கரெக்ட்டா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ரயில்வே, எஸ்எஸ்சில நெறைய ஸ்டூடண்ட்ஸ் உள்ள போகணும். ஸோ தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தான் நெறைய பேர் படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியையும் தாண்டி இங்க நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேன் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளும். படி, படி, படின்னு. படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க சக்சஸ் தான். பாசிட்டிவா இருங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.